ரோட்டு கடையில் மசால் பூரி சாப்பிட்ணுன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது. அதே மசால் பூரியை வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ பட்டாணி 6 மணி நேரம் ஊற வச்சு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து 5 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதில் பாதி புதினா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், ஜீரகம், அரைச்ச விழுது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்க 1-2 மசிச்சு விட்டுக்கோங்க. அதோட சேர்த்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், உப்பு சேர்த்து 10 நிமிஷம் சிம்மில் அப்படியே இருக்கட்டும். பூரியை பொரித்து எடுத்துடலாம். கமன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு இப்படி தண்ணியாக இருக்கட்டும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பூரியை நல்லா உடச்சி விட்டு தாராளமாக சுட சுட மசால் ஊற்றி பொடிசாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி தழை, சேவை நுணுக்கி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக்கையும்